அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் மரணத்தினால் நீங்கள் தேவனோடு ஒப்புரவாகி மெய் சமாதானத்தை உள்ளத்தில் பெறுவீர்கள். பாவ மன்னிப்பையும் பாவத்தை மேற்கொண்டு வாழும் வல்லமையையும் நீங்கள் பெற முடியும். மேலும் நீங்களும் நானும் பாவிகளானாலும் ஆண்டவர் இயேசு நம் பாவத்திற்காக இரத்தம் சிந்தினபடியால் அதை நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். தேவன் அருளும் தெய்வீக சுகத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். குற்ற மனசாட்சி நீங்கி மன உறுத்தல் இல்லாத வாழ்க்கையும் வாழ முடியும். அதற்கு செய்ய வேண்டியது என்ன? முதலாவதாக, உங்களுக்குள் பாவ சுபாவம் இருக்கிறது என்பதையும், நீங்கள் விரும்பினதை செய்ய முடியாமல் விரும்பாததையெல்லாம் செய்கிறேனே என்ற பாவ உணர்வு வேண்டும். இது ஆரம்ப காலத்தில் பலருக்கும் இருந்தது. ஆனால் நாளாக நாளாக அது மறத்து போய்விட்டது. முதலாவதாக, ஒரு மனிதன் திருடும் பொழுதோ விபச்சாரம் செய்யும் பொழுதோ இருதயம் படபடவென்று அடிக்கும். ஒருவித பயம் ஏற்படும். ஆனால் அதையே தொடர்ந்து செய்யும் பொழுது இருதயம் மறத்து போனது போல படபடப்பு, பயம் நீங்கி துணிகரம் வந்துவிடும். நான் மட்டுமா செய்கிறேன்? எல்லோரும் தானே செய்கிறார்கள். எனவே இது ஒரு பெரிய தப்பு இல்லை என்ற நிலைக்கு வந்து விடுவார்கள். மேலும் ஆரம்பத்தில் இதனால் எந்த தண்டனை கிடைக்குமோ, இல்லாவிட்டால் ஏதாவது ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என்று பயப்படுவார்கள். உடனே ஒன்றும் நடைபெறாது. எனவே இன்னும் துணிகரம் உண்டாகிவிடும். பின் விளைவுகளை குறித்து பயமும் வராது. ஆண்டவர் தினமும் பாவம் செய்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் உடனுக்குடன் தண்டிப்பாரானால் உலகில் ஒரு மனிதனும் வாழ முடியாது. ஆனால் ஆண்டவர் நம்மை தண்டிக்காமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்றே விரும்புகிறார். நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே நான் விரும்புகிறேன் என்று என் ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். எசேக்கியேல் 33:11. ஆண்டவர் நம்மை அழிக்க விரும்புகிறவர் அல்ல, நாம் மனம் திரும்ப வேண்டும் என்பதையே விரும்புகிறார். ஏன் பாவம் என்பது ஒரு அருவருப்பு? பாவம் செய்கிறவர்கள் ஒளிப்பிடத்தில் செய்வார்கள். எல்லோருக்கும் முன் யாராவது விபச்சாரம் செய்வார்களா? செய்ய மாட்டார்கள். அது பாவம். அருவருப்பு என்பதால் மனிதர்களுக்கே அது அருவருப்பாக காணப்படும் பொழுது பரிசுத்த தேவன் எப்படி அருவருப்போடு வாழ்பவர்களுடன் கூட இருக்க முடியும்? முடியாதே. எனவே நான் பாவம் செய்வது தேவனுக்கு விரோதமானது என்பதை உணர வேண்டும். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார் என்பதையும் அறியீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம் என்று வேதம் கூறுகிறது. 1 கொரிந்தியர் 3:17. எனவே நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்பதை உணர்ந்து அவர் இருதயத்தில் தங்க அருவருப்புகளை அகற்ற வேண்டும். அது போதும். உங்கள் வீட்டிற்கு முக்கியமான ஒருவர் வருகிறார். என்ன செய்வீர்கள்? அழுக்கு துணிகளை அப்புறப்படுத்தி எல்லாவற்றையும் ஒழுங்காக்கி வீட்டிற்குள் நல்ல நறுமணம் வரும்படியான வாசனை திரவியத்தை தெளித்து சுத்தப்படுத்துவீர்கள். ஏன்? ஒழுங்கற்று அழுக்கான துணிகள் தொங்க துர்நாற்றம் எடுத்தால் அவர் அங்கே தங்க விரும்ப மாட்டார் என்பது நமக்கு தெரியும். அதைவிட மேலாக வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராகிய ஆண்டவர் உங்கள் வீட்டில் தங்க வேண்டுமானால் வீடும் இருதயமும் எவ்வளவு சுத்தமாக இருக்க வேண்டும். தேவன் உங்களின் வீட்டில் உங்களுக்குள் தங்குவாரேயானால் சகல ஆசீர்வாதமும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாகும். குடிகார கணவனோடு மனைவி இருக்க விரும்புகிறதில்லை. பிள்ளைகள் குடிகார தகப்பனோடு இருக்க விரும்புகிறதில்லை. அதை அவமானமாக கருதுவார்கள். அப்படி இருக்க குடித்து வெறித்து வாழ்பவர்களிடம் பரிசுத்த தேவன் எப்படி இருக்க முடியும்? எனவே ஒரு பாவ உணர்வடைந்து நான் செய்தது பாவம்தான் என்பதை உணரும் உணர்வும் அதை விட்டுவிட வேண்டும் என்ற தீர்மானமும் உங்களுக்குள் இருந்தால் போதும், நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு விடுவீர்கள்.
தேவன் உங்கள் வீட்டில், உங்கள் இருதயத்தில் தங்குவார். ஆண்டவர் இயேசு வாழ்ந்த நாட்களில் எரிகோ என்ற பட்டணத்தில் சகேயு என்ற ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தான். அவன் ஒரு வரி வசூலிப்பவன். அவன் ஒரு குள்ளமான மனிதன். அநியாயமாக லஞ்சம் வாங்கி, வரி வாங்கி சொகுசாக வாழ்ந்து வந்தான். அதனால் அந்த ஊரிலுள்ள எவருக்கும் அவனை பிடிக்காது. பாவி, என்றைக்கு இவன் சாவான் என்ற மனநிலையோடு பலரும் இருந்திருக்க வேண்டும். தன்னை ஒருவரும் விரும்பவில்லை என்பதையும் அவன் அறிந்தான். சமாதானமற்ற வாழ்க்கை வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் ஆண்டவர் இயேசு அவன் இருந்த ஊருக்கு வருகிறார் என்று கேள்விப்பட்டான். அவர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், சுகமும் விடுதலையும் கொடுப்பவர் என்பதையும் அறிந்திருந்ததால் அவரை பார்க்க எண்ணினான். கூட்டத்திற்குள் இவன் சென்றாலும் அவனை பாவி என்றும் எல்லோரும் நினைத்ததால் அவனை அவரிடம் நெருங்க விடாதபடி ஒதுக்கி தள்ளிவிடுவார்கள் என்று நினைத்தானோ என்னவோ. அவர் வரப்போகிற வழியில் ஒரு காட்டத்தி மரம் இருந்தது. அதன் மேல் ஏறி அமர்ந்து கொண்டான். நான் அவரை பார்க்க வேண்டும், அவர் என்னை பார்த்துவிடக்கூடாது என்று நினைத்தான். திரள் கூட்ட ஜனம் தொடர ஆண்டவர் இயேசு வந்து கொண்டிருந்தார். அவன் இருக்கும் மரத்தடியில் வந்தபோது அன்னார்ந்து பார்த்து, சகேயுவே, கீழே இறங்கி வா, நான் இன்று உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். இவ்வளவு அன்பாக அவனிடத்தில் ஒருவரும் பேசியிருக்க மாட்டார்கள். வேகமாக இறங்கினான். அவரை அழைத்து கொண்டு போனான். அதைக் கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். அவர்கள் சொல்லுகிற வார்த்தையை சகேயு கேட்டான். அவன் நின்றான். ஆண்டவர் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாலத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். அவன் பாவி என்று தெரிந்துதான் அவனுடைய வீட்டில் தங்கும்படி போனார். ஏனெனில் அவனை படைத்தவரும் அவரே. அவனை அவர் வெறுக்கவும் இல்லை, ஒதுக்கவும் இல்லை. உங்கள் வாழ்க்கையிலும் சில தவறுகள், பாவம் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு உங்களை வெறுக்க மாட்டார். அவர் எப்பொழுதும் நம்மை நேசிக்கிறார். நாம் தான் நம்மிடத்தில் பாவம் இருப்பதனால் அவரிடத்தில் போக முடியாது என்று நினைத்து ஒதுங்கி விடுகிறோம். பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று வேதம் கூறுகிறது. 1 தீமோத்தேயு 1:15. சகேயு இப்படியாக சொன்னவுடனே அவர் சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று கூறி, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். லூக்கா 19:10. மனிதன் எதை இழந்து போனான்? தேவனையும் அவருடைய பிரசன்னத்தையும், மனிதனுக்கு அவர் கொடுத்திருந்த சமாதானம், ஆளுகை, ஆசீர்வாதம் இவைகளை இழந்து அடிமையாகிவிட்டான். பெற்றோருடன் இருக்கும் பொழுது பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு, சகல ஆசீர்வாதமும் உண்டு. பெற்றோரை விட்டு பிரிந்து போகும் பொழுது பலவிதமான இழப்புகள் ஏற்படுகின்றன. அதுபோல்தான் நாம் எல்லோரும் தேவனை விட்டு விலகி வந்துவிட்டோம். நாமே இழந்து போனவர்கள். நம்மை அவருடன் சேர்த்து கொள்ளவும் ஆசீர்வதிக்கவுமே ஆண்டவராகிய இயேசு நம்மை நேசித்தபடியினால் பூமிக்கு மனுஷ அவதாரம் எடுத்து வந்தார். வீட்டை விட்டு சென்ற மகன் திரும்பி வந்தால் தகப்பன் எப்படி சந்தோஷம் அடைவாரோ, அதுபோல நாம் பாவ உணர்வடைந்து ஒரு தீர்மானம் எடுத்து மனம் திரும்பி அவரிடம் வரும்பொழுது அவர் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுகிறார். இதுதான் மனம் திரும்பும் பொழுது கிடைக்கும் ஆசீர்வாதங்கள். எனது அடுத்த நிகழ்ச்சியில் மனம் திரும்பின நீங்கள் பாவ மன்னிப்பை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து எழுதுகிறேன்.